வணக்கம் தோழர்களே. இன்று தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். கனிமுகத்தில் முழிச்சிட்டிங்களா? இந்த பாருங்கள், எத்தனை செம்பருத்தி பூத்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பு வீடியோம்மா. கோடை விடுமுறை ஒரு ஸ்பெஷலான வீடியோம்மா இது. கோடையில் நம்ம குழந்தைங்க பேர பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோம்மா. அதாவது இந்த கோடை காலத்தில் அவங்கள வச்சு மாடியிலையோ தோட்டத்துலேயோ செடி வளர்த்து, செடினா அரைக்கீரை விதை, சிறுகீரை விதை கிடைக்கலையா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒரு கைப்பிடி வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு சாக்கோ ஒரு ட்ரம்மோ ஒரு வாளியோ அதில் நம்ம ஆர்டினரி மண் எடுத்து அதில் இந்த வெந்தய விதைங்களை அப்படியே தூவி, பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும், பிள்ளைங்க தான் செய்யணும், குழந்தைங்க தான் செய்யணும். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினா போதும் வெந்தயம். அந்த மண்ணில் அந்த வெந்தயத்தை அழகாக அவங்க தூவியா இல்லை அவங்க கையால் 2-3 போட சொன்னால் கூட அவங்க ஆசையாக போடுவாங்க. சரிங்களா? அதை போட்டு அது ஒரு 15 days 20 days வளர்ந்த உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா. நான் அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். நமக்கு தோட்டத்துக்கு ஒரு 15 வருஷத்து அனுபவம் இருக்குது. சரிங்களா? இந்த அம்மு தோட்டம் சேனலில் நீங்கள் இந்த சேனலுக்கு எந்த குழந்தை வைக்கிறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோமா, உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் உங்கள் அட்ரஸ்லாம் கொடுக்குறம குழந்தைங்க நம்பர்லாம் கொடுக்குறாம இவங்க எலிஜிபிளான்னு பார்க்காதீங்க. எனக்கு வயசு 62. நான் ரிட்டையர்டு தாசில்தாருமா. உங்களுக்கு எனக்கு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறதாலோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ அனுப்புறதாலோ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தவறு நடக்காதுமா. அதுக்கு நான் கேரண்டி. கவலைப்படாதீங்க, நான் நல்லா பார்த்துப்பேம்மா. என் மூலயமா உங்கள் சீக்ரெட் விஷயம் கசியாது. சரிங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கு தோட்டத்து பேரில் நாட்டம் வரணும், அவங்க தோட்டத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக தாம்மா இது அவங்களுக்கானது. அனுப்பிச்சிங்கன்னா இன்றைக்கி சித்திரை 1மா, ஏப்ரல் 14. ஏப்ரல் 14னா இதில் ஒரு 16 நாள் இருக்குது. மே 5. அதாவது செடியெல்லாம் உடனே விதை போட்டு உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாதுமா. அது 1 மாதம் 20 நாள் ஆகும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஆனால் ஒரு வாரத்தில் துளிர் வந்துடும். ஒரு வாரத்தில் துளிர் 15 நாளில் நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நான் 25 நாள் டைம் தரேம்மா. இன்றைக்கி 14னா 16, மே 9, மே 10ஆம் தேதி நீங்கள் 10 தேதிக்குள்ளே அனுப்பணுமா. எந்த குழந்தைங்க ஃபோட்டோ வயசு ஒரு 10 வயசுக்குள்ளம்மா, ஆணோ பெண்ணோ 10 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் அட்ரெஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பர். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் விதை போட்ட உடனே தண்ணி எடுத்து ஊற்றிட போகிறாங்க, ஒரு மகால மொண்டு ஊற்றிட போகிறாங்க. விதை போட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணி தெளிக்கணும், கையில் எடுத்து தெளிக்கணும். இல்லைன்னா சின்ன பாட்டிலில் ஹோல் போட்டு அந்த பாட்டிலால் தான் தெளிக்கணும், இல்லைன்னா விதை முளைக்காதுமா. இதை நீங்கள் பெரியவங்க தான் சொல்லி கொடுக்கணும். இது குழந்தைங்களுக்கு தோட்டத்து மேலே ஆர்வம் வளர்கிறதுக்காக, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலன்றதுக்காக அவங்க மொபைல் எடுக்காத இருப்பாங்க. அவங்களே நாளைக்கு வாமா மேலே போகலாம், தண்ணி ஊற்றலாம், வாங்க பாட்டின்னு கூப்பிடுவாங்க உங்களை. அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு தோட்டத்தில் நாட்டம் வரணும். இல்லைம்மா என்கிட்ட விதை ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்லம்மா, உங்கள் வீட்டில் இருக்கிற காஞ்ச மிளகாயை கிள்ளி அதை மண்ணில் விதை போட்டு அது மேலே மண் முடி லைட்டாக தண்ணி தெளித்து துளிர் ஆனால் அந்த செடி வெயிலில் வைக்கணும். வெயில் இல்லைன்னா ஆஃப் நிழலில் இருக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக துளுத்து வருவாங்க. நம்மகிட்ட 10-15 நாள் மிளகா செடியே இருக்காங்க. இதை காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரிம்மா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும். இது எப்படியும் 15 நாள் 20 நாளோடைய மிளகா விதை தான்.
நான் உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணுமா, இதை விட கூட இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் அனுப்புவோம்மா. குழந்தைங்களுக்கு தோட்டத்தில் உடல ஆர்வத்தை அதிகரிக்கவும், அப்பா குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வம் வரணுமா தோட்டம் வைக்க. அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களே உங்களை கூப்பிடுவாங்க. அவங்கள வந்து நீங்கள் கரெக்டான பாதைக்கு, ஒரு நல்ல வழிகாட்டலுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு தோட்டத்து மேலே விருப்பம் வரணுமா. ஒரு மிளகாய் விதையோ ஒரு அழிஞ்ச தக்காளி விதையோ போட்டு அதில் தண்ணி தெளித்து அதை வரதா அவங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்கன்னா எது நல்லா இருக்கோ அதில் நான் வந்து 25 கிஃப்ட்டு அனுப்ப போகிறேம்மா. ஏற்கனவே 10 தான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, டைம் வந்து மே மாதம் 10 தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வர்றதை நான் எடுத்துக்க மாட்டேம்மா. என்னுடைய நம்பரு, யூடியூப் நம்பரு, நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் என்னுடைய நம்பர் போட்டு அனுப்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னையிலேருந்து கணக்கு, சித்திரை 1லேருந்து கணக்குமா. அப்புறம் என்னுடைய சேனல் வந்து அம்மு சேனல். பழமரம், கொடி வகைகள், காய்கறி வகைகள், பூச்செடிகள்லாம் வச்சு டெமோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு, என்னென்ன செய்யணும், என்னென்ன போகணும், தண்ணி எப்போ காட்டணும், விதை எப்போ போடணும், செடி எப்போ நடணும், ரோஜாக்கள் எப்படி பராமரிக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம்மா வீடியோ. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றிம்மா.